அனைவருக்கும் வணக்கம். வடச்சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் ரெண்டும் விட்டுருக்குங்க. பிரியாணி இலை 2 இலை போட்டுட்டு பூண்டு, மராட்டி முக்கு, லவங்கம் 2 லவங்கம் தாங்க போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே இந்த பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இதை கொஞ்சமாக போடணும். பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வதங்கிறதுக்காக கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. ஒரு தக்காளி பழமாக மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போடணும். இந்த கீரனூர் மட்டன் பிரியாணி இது பாக்கெட்டு. கீரனூரில் தயார் பண்ணுறாங்களாமா மட்டன் பிரியாணி பாக்கெட்டு, மசாலா பாக்கெட்டு. இது 1 ஸ்பூன் நம்ம போட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. சோம்பெல்லாம் கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா அந்த கீரனூர் பிரியாணி மட்டன் மசாலா பாக்கெட்டு எல்லாமே இருக்கும். அந்த மசாலாவில் எல்லாமே இருக்கும். அதனால் நான் தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் தாங்க போட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி பழம் போடுறேங்க. ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் நிறைய வீடியோ பார்த்தேன். எல்லாம் அரைச்சி தான் போடுறாங்க. 4-5 பேர் இருக்கிற இடத்துல அரைச்சி போட்டால் நிறைய ஆகும். நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். அதனால் ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணியே போட்டுட்டேன். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. தனி மிளகாத்தூளுங்க கொஞ்சமாக போடுறேன். ஏன்னா அந்த மசாலா பாக்கெட்லேயே காரமெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் மட்டும் போடுறேங்க. மீல் மேக்கர் கொஞ்சம் உப்பு போட்டு 2 டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் வெந்தால் போதும். வடிகட்டிட்டு நல்லா புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். போட்டாச்சு. கீரனூர் மட்டன் பிரியாணி மசாலா ஒரு குறிப்பிட்ட கடையில் தான் இருக்க மாட்டேருக்குது, கோயம்புத்தூர்லைங்க. என்னுடைய மகன் தான் வாங்கிட்டு வந்தாங்க. பொங்கலப்போ இந்த மசாலா பொடியை போட்டு தான் மட்டன் பிரியாணியை செஞ்சாங்க. என்னுடைய மகனும் மருமகளும் செஞ்சாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க.